வாசிங்க. ஆகையால் அவைகளை எதிர்க்கவும் நிற்கவும் எடுத்துக்கொள்ளுங்கள். போதும் 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 போதும். அது சின்ன ஒரு முன்னொரு திரும்பமாக நான் சொல்லிடுறேன். ஒரு சிலர் அந்த செய்தியை கேட்காம இருக்கிறனால நான் அந்த முன்னுரையை மாத்திரம் சொல்லிட்டு திரும்ப அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளாக நம்ம போவோம். நம்ம ஏற்கனவே சொன்னபடி நமக்குரிய இடத்துல போய் நிற்க அல்லது நமக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் எடுத்துக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா. அதான் வாட்சம். நீ என்ன செய்ய? எதிர்த்து நிற்கவும், தீங்கு நாளிலே எதிர்த்து நிற்கவும், சகலத்தையும் நாம் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க வேண்டியவர்கள். நமக்காக அநேக காரியங்கள், அதுக்கு சகலத்தையும் செய்து முடித்தவர்கள் நிற்கவும் என்ற வார்த்தைக்கு நான் என்ன சொன்னேன்னா, எனக்கென்று கொடுக்கப்பட்ட இடத்துல போய் நான் நிற்பது அல்லது எனக்குரிய ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்வது, சுதந்திரித்துக் கொள்வது. அதற்கு தடையா யார் எதிர்த்து நிற்கிறான்னா, பிசாசு எதிர்த்து நிற்கிறான். அதுக்கு நமக்கு நல்லா தெரியும். தானியேலுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். தானியேல் ஜெபித்து கொண்டிருந்தான். தேவதூதன் என்ன செய்கிறாரு? அவனுக்கு அதை கொடுக்க முடியாது வாராரு. அந்த சம்பவத்தை குறித்து நான் பார்க்கிறேன். தானியேல் புஸ்தகத்தை வாசிச்சிங்கன்னா அதில் நாம் பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to Jesus. தானியேல் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரமா வாசிங்க. தானியேல் சொல்றாரு அவருடைய அனுபவத்தை. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியேல் வேகமாய் பறந்து வந்து இப்ப அந்த வசனம் இல்லம்மா, நான் சொன்ன வந்தது 10ஆம் அதிகாரம். 10ஆம் அதிகாரத்திலே 11 வாசிங்க. தேவதூதன் என்னை நோக்கி, தானியேலே, அனுப்பப்பட்டு வந்தேன். அவர் சொல்றார் பாருங்க, அவனுக்கு ஒரு செய்தி அனுப்பப்பட்டதான். தானியேலுக்கு ஒரு செய்தி அனுப்பப்பட்டது. அதை சொல்ல வந்திருக்கிறாரு. வாசிங்க, 12 வாசிங்க தொடர்ந்து. என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாத, நீ அறிவை அடைகிறதற்கும் முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். அதுங்களா, இதுங்க நிப்பாட்டிங்க அந்த இடத்துல. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லும்போது இது யாரை காட்டுகிறது என்றால் பிசாசை காட்டுகிறது. ஏன்னா தேவதூதனோடு ஒரு உலகத்தின் அதிபதினா ஒரு ராஜா அப்படி வச்சுக்கலாம். ஒரு ராஜா என்ன செய்ய முடியாது? போராட முடியாது தேவதூதனோடு. எனவே இதுல யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி என்றால் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு என்ன செய்தானா? தானியேலுக்கு ஒரு செய்தி அனுப்பப்படுகிறது. கேப்ரியேல் தூதனே வராரு. அவர் செய்தியை சொல்ல வரும்போது 21 நாள் யாரை ஏத்து நின்னானா? பிசாசு ஏத்து நிற்கிறான். இன்றைக்கு அப்படிதான் நமக்கென்று செய்திகள் அனுப்பப்படுகிறது, நமக்கென்று ஆசீர்வாதங்கள் அனுப்பப்படுகிறது, நமக்கென்று நன்மைகள் அனுப்பப்படுகிறது. ஆனால் அதை நம்மை சேருவதற்கு முன்பாக அதற்கு யார் ஏத்து நிற்கிறான்னு கேட்டீங்கன்னா பிசாசு ஏத்து நிற்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் அவர் சொல்றாரு, நீங்க அவனை ஏத்து நிற்கணும். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. பிசாசு முன்னாடி நாம ஜெபம் பண்ணிட்டு இருக்க முடியாது கர்த்தரிடத்துல. நல்லா புரிஞ்சுக்கங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றது தான். ஒரு பிசாசு போராட்டம் வந்துச்சுன்னா அப்போ ஆண்டவரே இந்த பிசாசு கேளுங்க, ஆண்டவரே இந்த பிசாசு சோதனை என்ன விடுவீங்க அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் அப்படி சொல்லவும் சொல்லல. அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, அவனை எதிர்த்து நிக்கன்னா நீ சர்வாயுத வர்க்கத்தை அணியணும். அல்லேலூயா. நீ ஆயுதத்தை அணியணும். நீ அவனை எதிர்த்து நிக்கணும். அப்போதான் அவன் உன்னை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நீ உனக்குரியதை எடுக்க முடியும் கையில. அப்பொழுதுதான் நீ உனக்குரிய இடத்துல போய் நிக்க முடியும். அவன் ஏத்து நிக்கிறான் பிசாசு நமக்கு. அதுக்காக தான் அவர் சொல்றாரு, நாம் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கணும் என்றால்
நான் என் இடத்துல போய் நிக்கணும் அப்படின்னா, நான் என் ஆசீர்வாதத்துல போய் நிக்கணும் அப்படின்னா, நான் என் ஆசீர்வாதத்தை எடுக்கணும் அப்படின்னா, நான் முதலாவது அவனுக்கு ஏத்து நிக்க பழகணும். ஹல்லேலூயா. அனைவரும் நம்ம ஆண்டவருக்கே ஏத்து நிக்கிறோம். ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு தெரியாம என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு என்ன செய்கிறோம்? அநேக வேளையில ஏத்து நிக்கிறோம். நாம ஏத்து நிக்கிறது கர்த்தருக்கல்ல, கர்த்தருடைய சித்தத்துக்கல்ல. ஏற்கனவே சொன்னா பார்த்தீங்களா, ஆண்டவர் இதை கொடுன்னு சொன்னா நாம கொடுப்போமா? அப்படி கொடுக்காம இருப்பதுதான். உங்களை கொடுங்கன்னு சொல்ல தயவுசெய்து நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க. நீங்க அப்ப எதையோ கொடுக்க சொல்றாரு போல் இருக்கு இவரு, எதையோ சொல்ல வாராரு இவரு, ஏதோ தேவை இருக்குது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நீங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு செய்தியின் உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன். அதாவது தேவனுடைய சித்தம், ஆண்டவர் இதுதான் அப்படின்னு சொன்னார்னா அது கொடுத்துடணும். கொடுத்தாதான் மன நிம்மதி, கொடுத்தாதான் சந்தோஷம், கொடுத்தாதான் சமாதானம், கொடுத்தாதான் அதற்கு அடுத்த லெவலுக்கு நம்ம போறோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்காம, நான் சொல்றது வெறும் காணிக்க மட்டும் சொல்லலைங்க, திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிறேன், வெறும் காணிக்க மட்டும் சொல்லலை. தேவன் எதை விரும்புகிறாரோ அதை நீ அவருக்கு என்ன செய்யணும்? நீ உன் பிள்ளை விரும்பாரு, ஒரு சில வேலைகள்ல ஊழியத்தை கொடு அப்படிம்பாரு, கொடுத்துடணும். அவன் வேலைக்கு போனால் அவ்வளவு சம்பாதிப்பான், அதுல இவ்வளவுத்தை உமக்கு தந்துடுறேன், அது அவருக்கு பிரியமானது. அவர் இப்போ சொல்லும்போது சொல்றாருல, சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்றாரு, காட்டில் திரிகிற அத்தனை பறவைகள் மிருகங்கள் எல்லாமே எனக்குரியது, நான் வேணும்னா என்ன செய்வேனா எடுத்துக்கொள்ள, உன்னிடத்துல நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி. ஆனா நீ என்ன செய்யணும்? நீ உன் பொருத்தனைகளை செலுத்து, உன் காணிக்கைகளை செலுத்து. அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க சங்கீத புஸ்தகத்துல. நான் வாசிங்க 50ஆம் சங்கீதம், 50ஆம் சங்கீதத்தில் வாசிங்க, 7லேருந்து வாசிங்க. என் ஜனமே கேள், நான் பேசுவேன், இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன், நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன், கடிந்து கொள்ள மாட்டேன், இருக்கிறது. அவர் என்ன சொல்ல வர்றாரு? வாங்கிக் கொள்வதுன்னா வாங்க மாட்டேன் அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்ல வர்றாரு? அதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை ஐயா. அவர் சொல்றாரு, சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, அடுத்து காட்டு ஜீவன்களும் என்னுடையவைகள் நான் அறிவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ எது தேவையோ என்னால் எடுத்துக்கொள்ள முடியும். மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் நான் அறிவேன். என்னுடையவைகள். நான் எனக்கு பசி கிடையாது. நீ அரிசி கொண்டாந்து விளைச்சல்ல ஒரு பங்கை கொண்டாந்து வச்சேன்னா எனக்கு பசிக்குன்னு கொண்டாந்து வைக்காத. அவர் சொல்றாரு, அதான் சொல்றாரு, நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்ல மாட்டேன், பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன்னு. அடுத்து எனக்கு எது தேவையோ நான் எடுத்துக்கொள்வேன். என்னுடையவைகளே ரத்தம் குடிப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு? அடுத்துதான் சொல்ல வர இருப்பாங்க, இதெல்லாம் எனக்கு தேவைன்னு நீ கொண்டு வராத. ஐயோ, கர்த்தருக்கு தேவை அல்லது சபைக்கு தேவை, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு தேவை, அப்படி அல்ல. அவர் சொல்றாரு, அடுத்து வாசிங்க. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி, நீ நன்றி பலி செலுத்தியா? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உற்பொருத்தனைகளை செலுத்தி என்னை நோக்கி கூப்பிடு, விடுவிப்பேன். போதும் போதும் போதும். அவர் சொல்றாரு, நீ உன் பொருத்தனைகளை செலுத்து, நீ ஸ்தோத்திர பலிகளை செலுத்து, நீ ஸ்தோத்திர காணிக்கை செலுத்து, நீ நன்றி செலுத்த முடியாதெல்லாம் கொண்டு வா ஆலயத்துக்கு. எனக்கு பசிக்குன்னு இல்லை, ஊழியத்துக்கு தேவைக்குன்னு இல்லை. நீ ஆலயத்துக்கு வரும்போது எதை கொண்டு? ஊழியத்துக்கு தேவைன்னா வெளியே, ஆலயத்துக்கு தேவைக்கென்று இல்லை. நீ நன்றி பலியோடு அதை செலுத்து. ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு. அப்போ தேவன் அவர் எதை விரும்புகிறவர் அல்ல, ஆனால் அவர் தன்னுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. என்ன சொன்ன? அவருடைய நிறைவேற்றணும், அவருடைய விருப்பம் உன் வாழ்க்கையில் நடக்கும். ரோமர் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசி பாருங்க. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் சித்தம் இன்னதென்று இதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவருடைய சித்தம் இன்னதென்று என்ன செய்யணுமா? நீ பகுத்தறியணும்.
எதுயா கர்த்தருடைய விருப்பம்? எது கர்த்தருடைய நோக்கம்? ஹல்லேலூயா. உன்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? உன் பிள்ளை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? பிள்ளை குறித்த சித்தத்தை முதல்ல உங்களுக்கு சொல்லுவாரு. அவன் வளர்ந்த பிறகு அல்லது அவள் வளர்ந்த பிறகு அவளுக்கு சொல்லுவாரு. ஆண்டவர் முதல்ல யாருக்கு சொல்லுவாரு? உங்களுக்கு சொல்லுவாரு. இப்ப தேவனுடைய நன்மை பிரியமான சித்தம் என்னதென்று பகுத்தறிய வேண்டும். அநேக காரியங்கள் நடக்கும் வாழ்க்கையில, அநேக பிரச்சனைகள் நடக்கும், சம்பவங்கள் வந்து போகும். இது எல்லாமே தேவனுக்கு அறியாம உங்க வாழ்க்கையில வர்றதில்லை. பைபிள் சொல்லுகிறது, அது நடுவுல தேவனுடைய சித்தத்தை என்ன செய்யணுமா? நீ பகுத்தறிய வேண்டும். ஹல்லேலூயா. அன்னைக்கு இந்த வார்த்தை பேசினாரு, இன்னைக்கு இந்த காரியம் நடக்குது, அன்னைக்கு இவங்க வந்துட்டு பகுத்தறிகிறது. இதுதான். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? தேவன் இதைத்தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ தேவனுடைய சித்தத்தை பகுத்தறியணும். அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்குமா தேவனுடைய சித்தம் எப்படிப்பட்டதான்? நன்மையும் பிரியமும் பரிபூரணமானது. தேவனுடைய சித்தம் தான் உங்க வாழ்க்கையில. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் நடக்கணும். அவருடைய விருப்பம் நடந்தா நீங்க சந்தோஷமா இருக்க முடியும், ஆசீர்வாதமா இருக்க முடியும். அல்லது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆசீர்வாதம் வேறு, ஐஸ்வர்யம் வேறு. உங்க வாழ்க்கையில ஐஸ்வர்யம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆனால் ஆசீர்வாதமா நீங்க இருக்கிறீங்களா என்பது சந்தேகமா தான் இருக்கும். புரியுதா? எத்தனை பேருக்கு நான் சொன்னது? நீங்க அந்த செய்தியை தொடர்ச்சியை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேவனுடைய ஆசீர்வாதம் வேறு, ஐஸ்வர்யம் வேறு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சொன்னது ஞாபகம் இருக்கா? தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள ஐஸ்வர்யமும் ஒண்ணு. ஆனா தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தான் என்பது தவறு. எத்தனை பேர் புரிஞ்சுது? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுதான் ஒரு வசனம் சொன்ன, கர்த்தரின் ஆசீர்வாதமே, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஐஸ்வர்யம் என்பது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அல்ல. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யமும் ஒன்று. ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, அவருடைய சித்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது நம்முடைய வாழ்க்கை. திரும்ப அந்த ரோமர் புத்தகத்தில் 12:2 வாசிங்க. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று. தேவனுடைய நன்மையும் பிரியமும், சொல்லுங்க, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். சித்தம், தேவனுடைய சித்தம் எப்படிப்பட்டது? அது நன்மை. 3 சொல்லியிருக்கு பாருங்க. நன்மை, பிரியம், பரிபூர்ணம். அது நன்மையானது கொண்டு வரும் நம்முடைய வாழ்க்கையில. தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமானது, அதுதான் தேவனுக்கு பிரியம். நீங்க தேவனுடைய, நீங்க ஒரு ஆவிக்குரிய விசுவாசி, ஆவிக்குரிய மனுஷன் வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தாதான் உங்க வாழ்க்கையில பரிபூர்ணம் உண்டாகும், அவருக்கு பிரியம் இருக்கும். அல்லாத பட்சத்துல நீங்க இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில அநேகம் வரும் போகும். ஆனால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்றீங்களா அப்படின்னு கேட்டா அது சந்தேகம். அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்க சகலத்தையும் செய்து முடித்து தேவனுடைய சித்தத்தின் பாதையில் நடக்கணும். இப்பதான் அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் உள்ளதை நான் பேசிட்டு இருக்கிறேன். சகலத்தையும் செய்து முடித்து எங்க வந்துடணும்? நீங்க தேவனுடைய சித்தத்துக்கு வந்துடணும். அப்போ பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நின்றுதாகணும். 2 காரியங்க. ஒண்ணு, நீங்க உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற இடத்துக்கு வரணும்னா பிசாசுக்கு என்ன செய்யணும்? ஏத்து நிற்கணும். திரும்ப சொல்லுங்க, நான் எனக்குரிய பாதையில, வழியில, இடத்துல வர வேண்டும், வந்து நிற்க வேண்டும், எனக்குரிய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. எனக்குரிய ஆசீர்வாதத்தை நான் எடுக்கணும், நான் என்ன செய்யணும்? பிசாசை ஏத்து நின்று தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள வந்துட்டான்னா பிசாசு அவனுக்காக எதை வேணாலும் செய்வான், அவனை விலை தட்டுவதற்காக. புரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா. எதை வேணாலும் செய்வான் பிசாசு. அப்ப நாம என்ன செய்யணும்? அவனை ஏத்து நின்றுதாகணும். அதுக்கு தான் அந்த சர்வ ஆயுத வர்க்கம். சர்வ ஆயுத, திரும்ப சொல்லுங்க, அதை பிரிச்சு, சர்வ ஆயுத வர்க்கம். அதுல ஒண்ணு என்னது? சத்தியம் என்னும் கச்சை, சத்தியம் என்னும் ஆடை. சொல்லுங்க, சத்தியம் என்னும்
கச்சை என்ன சொல்வது, அது என்ன சொல்லணும், அது ஆடைன்னு சொல்லணும். சத்தியம் என்னும் ஆடையை மேலே போட்டுக்கொள்ள ஒன்று, அதுக்கெல்லாம் விளக்கம் சொன்னேன். அடுத்து என்னது, நீதி என்னும் மார்க்கவசம். இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அந்த நீதி, இயேசு கிறிஸ்து எனக்கா நிறைவேற்றின நீதி, அதுதான் புதிய ஏற்பாட்டில் நீதி. மற்ற எதுவும் நான் ரொம்ப நீதிமான், நான் யாருக்கு கெடுதல் செய்ய மாட்டேன். அதாவது நல்லவனுக்கு நீதிமானுக்கு வித்தியாசம் இருக்கு, புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. நல்லவன் நீதிமான் ஆக முடியாது, ஆனா நீதிமான் நல்லவனாக இருப்பான். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. இருக்கணும். அதைத்தான் அந்த நீதி என்ன செய்து கொண்டிருக்கிறது, உங்களை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. நீதிமான் இப்படிதான் இருப்பான், அவன் நல்லவனா தான் இருப்பான் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. அப்போ நீதி என்னும் மார்க்கவசம். நான் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கிறார், அவருடைய ரத்தம் என் பாவங்களை கழுவி என்னை எப்படி மாற்றி இருக்கிறது, அவன் நீதிமானாய் மாற்றி இருக்கு. அவருடைய கிருபை என் மேல் இருக்கிறபடினால நான் எப்படி இருக்கிறேனா, நான் நீதிமானா இருக்கிறேன். சொல்லுங்க, அவருடைய கிருபை என் மேல் இருக்கிறபடினாலே, அவருடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்தபடினாலே நான் நீதிமானாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் நீதி என்னும் மார்க்கவசம். நீ பாவம் செஞ்சிட்ட, நீ இந்த காரியத்தில் தவறிட்ட, நீ அக்கிரமம் பண்ணிட்ட அப்படின்னு பிசாசு எத்தனை முறை உங்களை குற்றம் சாட்டினாலும் நீங்கள் அவனுக்கு ஏத்துனு இல்லை. இயேசு எனக்காக நீதி என்ன செய்தாரு, சிலுவையில் செலுத்தி விட்டான். அல்லேலூயா. உங்களை மனுஷன் குற்றம் சுமத்துவான், பிசாசு குற்றம் சுமத்துவான். ஏன்னா அவன் பிசாசு குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவன் குற்றம் சாட்டுகிறவன். ஆமென். அவன் எப்படி இருப்பான், அவன் எவ்வளவு நீ நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும், நல்ல ஒரு நீதியான வாழ்க்கை வாழ்ந்தாலும் பிசாசு என்ன செய்துட்டு இருப்போம்னு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் நான் ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் நான் என்ன செய்வேனா, தவறிடுவேன். தவறுமா தவற மாட்டோமா சொல்லுங்க, தவறுமா தவறலையா? யாக்கோபு சொல்றார் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, நாம் அநேக விஷயத்தில் தவறுகிறோம் அப்படிங்கிறார். வாசிங்க அந்த 3ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்கள் வாசிங்க. யாக்கோபு அறிந்து இருப்பீர்களாக. பாத்தீங்களா, அவர் சொல்றார் பாருங்க, நாம் எல்லாரும் அநேக, உண்மைதான். நான் இந்த இடத்த சரி பண்ணிட்டு வரேன், இந்த இடத்துல ஒரு டக்குன்னு ஒரு குறை வந்திருக்கு, வருதா இல்லையா? நான் என்னை குறித்து சொல்லிட்டு இருக்கிறேங்க, உங்களை குறித்து சொல்லல. நீங்களாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். நாம் அநேக விஷயங்கள் என்ன செய்கிறோம். அதனால அவர் சொல்றாரு, நீங்க போதகர் ஆகாதீங்க தயவு செய்து அப்படிங்கிறாரு. ஏன்னா வாசிங்க, தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. ஒருவன் சொல் தவறாதவனானால் இருக்கிறான். போதும் போதும். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சொல் தவறாதவன்னா அவன் பூரண புருஷன் தான், உண்மை அது இல்லைங்களே. ஆனால் நாம் எல்லாரும் என்ன செய்யறோம், அநேக விஷயத்துல சொல்லுங்க, நான் தவறவே இல்லைங்க. என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரை நான் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க மாத்திரம் கை வைத்துங்க பார்ப்போம். கை வைத்துங்க. யாரா சொல்ல முடியுமா? நான் கூட சொல்ல முடியாது. அல்லேலூயா. நான் கூட நான் பெரிய ஆள் அப்படி இல்லை. நானும் என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு இதை போதித்து கொண்டிருக்கிற நானும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அப்போ நான் ஒன்றை சரி பண்ணும்போது இன்னொன்னுல தவறிடுறேன், அதை சரி பண்ணணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கும்போது இன்னொன்னுல தவறுறேன், நான் தவறி விடுகிறேன். அதனால நான் எப்போதுமே நீதிமான் ஆக முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்காக நீதியை செஞ்சு வச்சிருக்கிறா பாருங்க, அதை நம்பும் போது நான் எப்படி இருக்கிறேன்னா நீதிமான் ஆகிறேன். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். போதும். அப்போ நாம் எப்படி நீதி ஆகிறோம்னா, அதுதான் நீதி என்னும் மார்க்கவசம். இந்த நீதி இயேசு கிறிஸ்து எனக்காக செய்த அந்த நீதியை இருதயத்தில் எப்பவுமே என்ன செய்யணும், பதிந்திருக்க வேண்டும்.
இயேசு எனக்காக மரித்திருக்கு. நான் தவறிட்டேன் உண்மைதான், ஆனால் எனக்காக மரித்த இயேசு அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை நீதிமானாய் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. நீங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை 2 வசனத்துல வாசிங்க. எபிரேயர் 10 முதல் 2 வசனங்கள். இருக்கிறபடியால் பலிகளினாலே பூரணப்படுத்த நியாய பிரமாணமானது என்ன செய்யப்படாது? பூரணப்படுத்த மாட்டாது. அது பூரணப்படுத்த மாட்டாது. அடுத்து போதும் ஒன்று புரிஞ்சுக்கங்க. நான் இது எத்தனை முறை சொல்லிட்டு இருக்கிறது தான், ஆனால் திரும்ப திரும்ப சொல்றேன். நியாயப்பிரமாணம் உங்களை என்ன செய்ய? நியாயப்பிரமாணம் என்னது? கட்டளைகள். நீ இதை செய்யக்கூடாது. நான் திரும்ப திரும்ப நியாயப்பிரமாணம் உங்களுக்கு புரியாதுங்கிறதுக்கு தான் திரும்ப திரும்ப விளக்கமா சொல்றேன். நியாயப்பிரமாணம் என்னது? கட்டளைகள். நீ இதை செய்யக்கூடாது, இதை செஞ்சேன்னா உனக்கு இந்த பாவம், இந்த தண்டனை அப்படின்னு சொல்றதுதான் நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணம் அது எதுக்காக கொடுக்கப்பட்டது? மனுஷன் சரியாக்கப்படணும் என்பதற்காக தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது என்ன செய்யாதான்? ஒரு மனுஷனை பூரணப்படுத்த முடியாது. அடுத்து இங்க வாங்க, அதே 10ஆம் அதிகாரத்துல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இவர் இயேசுவோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றைக்கும் உட்கார்ந்து காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்களும் நானும். அல்லேலூயா. நம்மை பரிசுத்தமாக்கி விட்டார். அந்த ஒரே பலியினாலே இவர் என்ன செய்திருக்கிறார்? நம்மை. அது என்ன செய்ய முடியாது? நியாயப்பிரமாணம் கட்டளைகள் என்ன செய்ய முடியாது? பூரணப்படுத்த முடியாது. இவரோ, அல்லேலூயா, இவர் நியாயப்பிரமாணத்தின் அடையாளமா வர்றாருங்க. இவரோ என்றென்றைக்கு என்ன செய்தாராம்? இல்ல, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால, தன்னை பலி கொடுத்ததுனால என்ன செய்தார்? நம்மை பூரணப்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா. இதுதான் நீதி. இதுதான் என்னது? இந்த நீதி என்னும் மார்க்கவசம். புரியுதா? நம்முடைய இருதயத்தை காப்பாற்றுகிறது. பிசாசு எறிகிற அக்கினி அம்புகளை நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு அதிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது நீதி என்னும் மார்க்கவசம். அடுத்து என்ன சொன்னோம்? நீதி என்னும் மார்க்கவசம் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அதுக்கு நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? யாராவது சொல்லலாமா? சொல்லுங்க. ரெடி. ஐ அம் ரெடி ஃபார் த காஸ்பல். ஹல்லேலூயா. I am always ready for the good news. Hallelujah. நான் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்காக எப்போதும் ஆயத்தமா இருக்கிறேன். அதுதான் பாதரட்சை. என்னுடைய பாதத்தை பாதுகாப்பது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு. அதனாலதான் கர்த்தர் சொன்னார் அநேக இடங்கள்ல, சுவிசேஷனுடைய பாதங்கள் எப்படி இருக்குது? அது அழகா இருக்கிறது. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் எப்போதும் இருக்க வேண்டும். அந்த ஆயத்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நேரம் நம்ம சபை நிறைஞ்சிருக்கும். அந்த ஆயத்தை இல்லை நம்மகிட்ட. ஹல்லேலூயா. எப்பொழுதும் நான் சொன்னேன்ல, எப்பொழுதும் எந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்து குறித்து கேட்கிறவர்களுக்கு வணக்கத்தோடும் சாந்தத்தோடும் உத்தரவு சொல்ல எப்படி இருக்கணுமா? ஆயத்தமா இருக்கணுமா? பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறான், சாந்தத்தோடும் வணக்கத்தோடும். கோபப்பட்ட இல்ல, அவன் அநேக நம்பிக்கையோட வருவான். அவன் அநேக பழக்க வழக்கத்தோட 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் பழக்கம் பழகிருப்பான். அதை கும்பிட்டு இதை கும்பிட்டு அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போய் அந்த தோஷத்துக்கு அந்த கோயில், இந்த தோஷத்துக்கு இந்த கோயில் என்று சொல்லி ஒவ்வொன்றுக்காகவும் போய் பழகிருப்பான். இப்போ நம்ம என்ன செய்யணும்? இயேசு உனக்காக வழியா இருக்கிறாரியா? ஒன்னே ஒண்ணுதான், அவ்வளவுதான். அங்க தோஷம் முடியுது, சாபம் முடியுது, ஆராதனை அதுல வந்துருது, எல்லாமே அதுல வந்துருது. ஒன்னிலே ஒன்னின் ஆல். அல்ல சொல்லுவாங்களா 2 in 1 3 in 1 காம்போ அப்படிலாம் சொல்றாங்க நாட்கள்ல. அதே போல ஒன்னின் ஆல், இயேசு ஒரே பலியினாலே. அப்படிங்கும்போது அவனுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா அவன் இதுவரை நிறைய கொடுத்து நிறைய அலைஞ்சு பழக்கப்பட்டுட்டான்.
நீ அந்த கோயிலுக்கு போனா அந்த தோஷம் போயிடுறியா, இந்த கோயிலுக்கு போனா இந்த இது போயிடுறியா, அந்த பரிகாரத்துக்கு நீ அந்த கோயில் போயா, இப்படி போனா இவனை நாம ஒன்னே ஒன்று ஆலயத்துக்கு கூட வர்றதை முக்கியப்படுத்தல. உண்மைதான், ஆலயத்துக்கு வர்றது கூட ரெண்டாவது தான். ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, இயேசு அவனுக்குள்ள வரணும். அல்லேலூயா, அதுதாங்க சுவிசேஷம். நீ நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நீங்க சபைக்கு வாங்க, நீங்க ஆலயத்துக்கு வாங்க, நீங்க வந்துட்டா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு. இல்ல, நீ ஆலயத்துக்கு வர்றதுனால இல்ல, நீங்க இந்த ஆலயத்துக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவன் கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவான். ஏன்னா நீங்க பேசுற நியாய பிரமாணங்கிறோம், கட்டளைங்கிறோம், சுவிசேஷம், இது எதுவுமே அவனுக்கு புரியாத பாஷை. யாரு வெளியேந்து ஒரு மனுஷன் வரான்னா அவனுக்கு என்ன, நிறைய பேர் சபையில புரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ போனாங்க, சபைக்கு போனா ஒரு சமாதானம் இருக்குதுல்ல. ஒரு சென்னையில கூட ஒரு சபை போதகர், பெரிய சபை போதகர் வந்து அவரு வாரம் வாரம் அவருடைய ஆராதனைக்கு ஒருத்தர் வடநாட்டுக்காரன் வந்து உட்காருவானா. வந்து உட்கார்ந்து ரொம்ப நாளா ஆராதனைக்கு வந்து தமிழ் ஆராதனை, அதுக்கு வடநாட்டுக்காரன் பாஷை தெரியாம வந்து உட்கார்ந்துருக்கான். அப்போ ஒரு நாள் அவனை கூப்பிட்டு கேட்குறாரு, எதுக்கு நீங்கள், உங்களுக்கு பாஷையும் கிடையாது, தெரியாது, எப்படி நீங்கள் இந்த ஆராதனை வந்து உட்காந்துட்டு போறீங்க, எதுக்காக ரெகுலராக வந்துடுறீங்களே கேட்கும்போது சொன்னானா, இது மூலமா டிரான்ஸ்லேட்டர் மூலமா பேசுறாரு. அப்போ அவன் சொல்றான், ஐயா நீங்கள் சொல்ற ஒன்றும் புரியல எனக்கு, ஆனால் இங்கே வந்து உட்கார்ந்தா ஏதோ ஒரு சந்தோஷ சமாதானம் எனக்கு இருக்குயா. அல்லேலூயா, அவன் சொல்றான் அப்படி. அப்போ ஆலயத்துக்கு வந்தா, புறஜாதி மனுஷன் வந்தா இங்கே ஏதோ ஒன்று நடக்குது, உண்மைதான். ஆனா அந்த ஏதோ ஒன்று நடக்குது என்பதற்காக அவன் கிறிஸ்துக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கங்க, கிறிஸ்து அவனுக்குள்ள வரணும். அல்லேலூயா, புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்து தனக்காக ஜீவன் கொடுத்தார் என்பதை அறியணும். கிறிஸ்து தனக்காக ரத்தம் சிந்தினார் என்பது அவர் ரத்தத்துல ஊறணுங்க. அல்லேலூயா. இங்க இத்தனை வருஷம் வந்து இன்னும் நிறைய பேருக்கு இந்த ரத்தத்துல ஊறல. ஜோமனும் ஆண்டவர்கிட்ட ஜோமன்னா கிடைக்கும், அதைத்தான் சொல்லுவாங்களே தவிர ஜோமன்னா கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி யார் உள்ள வந்திருக்கணும்? இயேசு கிறிஸ்து உள்ள வந்திருக்கு. நம்முடைய நோக்கம் அதுவா இருக்கணும். புரிஞ்சுக்கங்க, நம்முடைய நோக்கம் எதுவா இருக்கணும்? கிறிஸ்து. அல்லேலூயா. அதாவது பவுல் சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்றார் பாருங்க, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் நான் உங்களுக்கு என்ன செய்தேன், கற்ப வேதனைப்படுகிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப கிறிஸ்து உருவாகிறதா முக்கியம், சபைக்கு வருவது முக்கியம் அல்ல. ஞாபகம் வச்சுக்கங்க, சபைக்கு வாங்க, எடுத்தாலும் சபைக்கு வாங்க, நீங்க சர்ச்சுக்கு வாங்க, எல்லாம் மாறிடும். வருவான், மாறாது, போயிடுவான். அல்லேலூயா. சுவிசேஷம் என்பது என்ன? சபைக்கு கூட்டிட்டு வருவதா இல்ல, கிறிஸ்து அவனுக்குள்ள உருவாக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நான் சபைக்கு உடனே கூட்டுவாங்கிறது நான் எப்பவுமே என்கரேஜ் பண்ண மாட்டேன். முதல்ல கிறிஸ்துவ சொல்லு, நீ அப்படி மாறணும். சொன்ன பிரச்சார பீரங்கி அப்படின்னால விஜய் எப்போ செய்தி இல்லையா, ஜெபம் பண்ணும்போதா நம்ம எப்படி மாறணும் தெரியுமா? கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற பிரச்சார பீரங்கிகள். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து உனக்காக என்ன செய்திருக்கிறார்? உனக்காக என்ன, உன் வாழ்க்கையில உனக்கு அதை தந்தார், உனக்கு சாப்பாட்டை தந்தார், உனக்கு காப்பியை தந்தாரு, உனக்கு அதை தந்தார். இது அல்ல. கிறிஸ்து உனக்காக சிலுவையில் என்ன செய்தார்? ஆமென். சிலுவையில் உனக்காக என்ன செய்தார்? இதுதான் சுவிசேஷம், இதுதான் காஸ்பல். ஆமென். இதற்குரிய ஆயத்தம் எத்தனை பேர் இருக்குதுங்க? எப்பவும் I am ready to tell gospel, I am ready to proclaim the gospel. எத்தனை பேர் நம்ம அதுக்கு ரெடியா இருக்கிறோம்? அது முக்கியம். ஹல்லேலூயா. அது ஒரு ஆயுதம் உனக்கு. நீ பிசாசை எதிர்த்து நிக்கிற ஒரு மனுஷனை தேடி தேடி பிடிச்சி நீ சுவிசேஷம் சொல்லும் போது பிசாசு உன்னை குறித்து பயப்படுகிறான். இந்த எண்ணத்தோட போ. முதல்ல நேற்று சொன்ன ஒரு சகோதரி, பாஸ்டர் சுவிசேஷம்லாம் சொல்லக்கூடாது பாஸ்டர், எனக்கு சொல்லி தராங்க. அப்படி அறையலாம் போல இருந்துச்சு எனக்கு. என்ன செய்ய, அப்படி அறைய முடியாது நம்ம. சுவிசேஷம் சொல்லக்கூடாது பாஸ்டர், பிசாசு அவன் வந்து நம்மகிட்ட போராடிடுவான். எங்க படிச்சாங்கன்னு தெரியல, சொல்லி கொடுக்க ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. சுவிசேஷம் என்ன சொல்லக்கூடாது, அவ்வளவு சாதாரண சுவிசேஷம் சொல்லக்கூடாது, வீட்டிலலாம் என்ன செய்யக்கூடாது, பிரேயர்லாம் வச்சிடக்கூடாது, பிசாசு வந்து ஆடிடுவாங்க. நீ ஆயத்தத்தோடு இருந்தேன்னா பிசாசு ஆடவே முடியாது. ஹல்லேலூயா. ஆடுவதற்கு பதிலாய் ஓடுவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான்,
முறுமுறுத்தால் திரும்பி வருவார், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவார், துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். இன்னைக்கு ஆண்டவரை பெருசாக்கி காட்டுற ஊழியக்காரங்களை விட பிசாச பெருசாக்கி காட்டுற ஊழியக்காரங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. அல்லேலூயா. பிசாச விசுவாசிக்குமா சிறுசாக்கி காட்டணுங்க, ஒண்ணுமே இல்லை. நீ எதிர்த்துனா அவன் என்ன செய்வாமே, நீ ஒழுங்கா ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீ ஒழுங்கா துதிச்சு ஒழுங்கா நீ ஜெபம் பண்ணேன்னா உன் வீட்டு பக்கத்துல பிசாசு வர முடியாது. ஹல்லேலூயா. பிசாசு எப்படி வருவான், ஆண்டவர் எப்படி வரமாட்டாரு. எப்படி பாருங்க, பிசாசு எப்படி என்ன செய்வான். உண்மையா நானே ஒரு காலத்துல இதை நம்பிட்டு இருந்தேன், அவன் எப்பனாலும் வந்துருவான் ஐயா. ஆனா கர்த்தர் வர்றது கொஞ்சம், அதாவது நான் சொல்றது பேசுறது வெளியே ஆண்டவர் கூப்பிட்டா வருவாரு, பேசுவேன். ஆனா என்னுடைய உள் என்னன்னா பிசாசு டக்குன்னு நுழைஞ்சிருவான். ஒரு சின்ன கேப் எடுத்தாலும் என்ன செய்வான், நுழைஞ்சிருவான். ஆனா கர்த்தரோ கூப்பிட்டு 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 நான் அங்க தேடுனா இங்க தேடினாலும் எப்படியோ கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவர் வந்துட்டார். ஹல்லேலூயா. நீ அவரை கூப்பிடுவார், மறு உத்தரவு அருள்வார். நீ அவரை கூப்பிடுவார், மறு உத்தரவு அருள்வார். நீ சத்தமிடும் போது இதோ இருக்கிறேன் என்பாரே. நீ சத்தமிடும் போது இதோ இருக்கிறேன் என்பாரே. நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்படி சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை தேவனுடைய பதில்கள் கொஞ்சம் தாமதமாகலாங்க, ஆனால் அவர் உங்களுக்காக ஒவ்வொரு நிமிடமும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில கொஞ்சம் தாமதமாச்சு கர்த்தருடைய விடுதலை. கிட்டத்தட்ட 1 வருஷம் அப்படி கஷ்டப்பட்டானா, ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து கொண்டே இருந்தாரு. பிசாசு ஆனாலும் கேட்டான், நீர் அவனை சுற்றிலும் எல்லாவற்றையும் அவனுக்குரிய எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ. யோபுக்கு தெரியல அவருடைய வேலி, ஆனா பிசாசுக்கு தெரிந்திருந்ததுங்க கர்த்தருடைய வேலி. ஹல்லேலூயா. நீ அவரை கூப்பிட்டேன்னா, இயேசு கிறிஸ்துக்கென்று ஒப்பு கொடுத்திருந்தேன்னா உன்னை சுற்றிலும் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், என்னை சுற்றிலும் என் சபையை சுற்றிலும் என் குடும்பத்தை சுற்றிலும் ஒரு வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்றைக்கு நான் நம்புகிறேன். ஆமென் சொல்ல. அதனால தான் தைரியமா இருக்கிறோம், அதனால தான் தைரியமா தூங்குகிறோம், அதனால தான் தைரியமா ஓடுறோம், அதனால தான் தைரியமா எல்லாத்தையும் செய்றோம். ஹல்லேலூயா. எனக்கு கைக்கு நேரிடுகிறது நான் செய்கிறேன், நாளைக்கு இது வரும் என்று செய்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. நான் ஒரு வீடு வாங்கினேன், வீடு வாங்கினதுக்கு அந்த அமௌண்ட் நமக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத அமௌண்ட், லோன் கட்டக்கூடிய அமௌண்டா இருக்கலாம் எல்லாமே, ஆனால் எனக்கு தெரியும் இது வரும் என்று தெரியும். ஹல்லேலூயா. இது வரும் என்று தெரியும். கர்த்தர் அந்த அளவுக்கு என்னை பலப்படுத்தி இருக்கிறார், வந்து கொண்டு இருக்கிறது, இனியும் வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன். ஒருவேளை ஒரு பெரிய ஒரு தொகை பேங்க் லோனுக்கா போகுது, ஆனால் எனக்கு தெரியும் கொஞ்ச நாள்ல திரும்பமாக அதே தொகை மிச்சமாகிற அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்களேன். ஏன்னா கர்த்தர் என்னை சுற்றிலும் என் குடும்பத்தை சுற்றிலும் எனக்குரிய சபையை சுற்றிலும் சொல்றேன். ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், உங்களை சுற்றிலும் வேறு ஒரு வேலி அடைத்திருக்கிறார் கர்த்தர்.
ஆமென். அவருக்கு மிஞ்சி ஒண்ணு நடக்க போறது இல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருவேளை ஒரு சில காரியங்கள் நடக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில, அவருக்கு மிஞ்சி நடக்கல. சகோதரி சொன்னாங்க, பாலகுமாரி சொன்னாங்க, கீழே விழுந்துட்டேன், செத்தே போயிட்டேன்னு நினைச்சேன்னு சொன்னாங்க. கர்த்தருக்கு மீறி நடக்க போறது இல்லை. அல்லேலூயா. விழுந்தாங்க, உண்மைதான். ஒருவேளை சாவுக்கு பக்கத்துல கூட போயிட்டு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் வேலி அடைத்தபடினால அவங்களை எதுவும் தொட முடியவில்லை. ஆமென் சொல்லுங்க. கையை தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிசாசு அவனை பெருசாக்க இல்ல, நாம அவனுக்கு ஏத்துறோம். நீ சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தை மாத்திரம் உனக்கு வேணும். அந்த பாதரட்சியை மாத்திரம் காலில் போட்டு நீ ரெடியா இரு. உன்கிட்ட வர்றவனை விடாத, உங்ககிட்ட இருந்து போறவங்கள விடாதீங்க. உங்கள்கிட்ட வர்றவங்கள இயேசு கிறிஸ்து சொல்லிடு. உன்னிடத்துல போறவங்களை இயேசு இல்லாம அனுப்பாத. இயேசு இல்லாமன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்வது வேற விஷயம். ஆனால் இயேசுவை குறித்த தகவலை நீ என்ன செய்யற அவனுக்கு சொல்லிடு. அதுதான் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம். இது ஒரு ஆயுதம். ஆமென். இந்த சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்பது இருக்கு பார்த்தீங்களா, அது என்னது? ஒரு பிசாசு நடுங்குகிறான். இந்த பிரச்சார பீரங்கியை பார்த்து நடுங்குகிறான். அவன்கிட்ட எப்ப எந்த குண்டு வருமோ. ஹல்லேலூயா. பவுலை பார்த்து பிசாசு நடுங்கினான். என்ன எங்க போனாலும் எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி இயேசு கிறிஸ்து சொல்லிடுவான் பவுல். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி சந்தை வெளியில் நின்று எதிர்ப்படுகிற மனுஷர்லாம் பார்த்து அவன் சுவிசேஷம் பண்ணான். அவனை குற்றம் சாட்டி கொண்டு போய் ராஜா முன்னாடி நிப்பாட்டினாங்க. அங்க சொன்னான், இது உமக்கு அறியாத காரியம் அல்ல ராஜாவே, அகிரிப்பா ராஜாவே, இது இந்த பகுதியில் இருக்க எல்லாரும் அறிந்த காரியம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வந்தாரு, சிலுவையில் அறையப்பட்டார் என்பது எல்லாரும் அறிந்த காரியம். அகிரிப்பா ராஜாவுக்கு பயம் வந்துட்டான். ஹல்லேலூயா. என்னது அவனுக்கு? அவன் சொல்றான் பவுலை பார்த்து, நீ என்ன கொஞ்சம் குறை கிறிஸ்தவனா மாற பண்றதுக்கு என்ன நீ சம்மதிக்க பண்ற அப்படிங்கிறான். அவனை வலுக்கட்டமா தூக்கிட்டான் தான். இல்லை, அதான் நிறைய பேருக்கு பயம். பேச 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 அவனுக்கு என்ன ஆகுது? உயிரோமோ. அதனால பேசவே விட மாட்டான் நிறைய பேர். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி அவன் பேசிட்டு போய்கிட்டே இருப்பான் ஒரு சில இடங்கள்ல. ஏன்னா உன்னை பேச விட்டா அவனுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் உண்டாகும். ஏன்னா அதுதான் சுவிசேஷத்தின் வல்லமை. அல்லேலூயா. சுவிசேஷத்தின் ஒளி அது உள்ள போயிட்டா ஏதோ ஒண்ணு மாற்றத்தை உண்டு பண்ணிடும். சொல்றான், அகிரிப்பா ராஜா, நீ என்னை கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு கொஞ்சம் குறைய என்னை சம்மதிக்க பண்ணுகிற அப்படின்னா என்ன? நீ சொல்ற வார்த்தை என்ன கட்டாயப்படுத்துதுப்பா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு என்ன செய்கிறது? அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா வாசிங்கம்மா. என்றார். நீங்க அதுக்கு முந்தின நீங்க 26ஆம் அதிகாரத்துல முதல்ல இருந்து நீங்க வீட்டுல போய் வாட்சி பாருங்க. வாட்சி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அவர் அதுவரை நடந்த சரித்திரத்துல சம்பந்தப்படுத்தி இவர் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர், இவரால தான் பரலோகம், இவரால மட்டும்தான் பாவ மன்னிப்பு, அதெல்லாம் சொல்றாரு. நீங்க 17, 18 வாசிங்க. உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசம். இயேசு சொல்ற வார்த்தை இது. பவுலுக்கு அதை சொல்றாரு, ரிப்பீட் பண்றாரு. இங்க இயேசு பவுலோட பேசின வார்த்தையை பவுல் அகிரிப்பா ராஜா முன்னாடி ரிப்பீட் பண்றாரு. அதை இயேசு இப்படிலாம் என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லி வாசிங்க. பெற்றுக்கொள்ளும்படியாக ஈரலை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு அனுப்புகிறேன் என்றார். அடுத்து பாருங்க. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. வாசிங்க 23 வாசிங்க. தீர்க்கதரிசிகள் மோசேயும்
இயேசு சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் மோசே முன்னமே சொல்லி இருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராக வேண்டும், சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் இயேசு சொல்றான். யார்கிட்ட சொல்றாங்க? எங்க போய் நின்னாலும் அவனுடைய நோக்கமே தாங்க. அல்லேலூயா. பவுலுடைய நோக்கம். நாம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. பிசாசு நடுங்குவான், இவனை பார்த்தா நடுங்கினான் பிசாசு. எங்கெங்கே இவனை கட்டி கொண்டு போங்க, அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க. சொன்னேன்ல, ஃபீனிக்ஸ் பறவை அது என்ன செய்யும்? தீயில போட்டாலும் அப்படிதான் செத்தவனை போல கிடப்பான். அவனுடைய சீசர்லாம் அவனை சுற்றி நிற்பாங்க, டக்குன்னு எந்திரிச்சு மறுபடியும் சுவிசேஷம் சொல்லு. அவனுடைய நோக்கமே அதுதான். சுவிசேஷம் சொல்லுவது, சபையை திடப்படுத்துவது, சபைகளை உருவாக்குவது. பிசாசு அவனை பார்த்து நட்டு நடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்ச ஒரு ஆயத்தம். தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்றேன், உன் வாழ்க்கையில நீ பிசாசுக்கு ஏத்து நிக்கன்னா ஒன்னு சத்தியத்தை முழுவதும் அறிஞ்சுக்கோ. அடுத்து நீதி மார்க்கவசத்தை போட்டுக்கோ. இயேசு எனக்கா ரத்தம் செஞ்சிருக்கிறார். பிசாசு உன்னை பாவின்னு சொல்லும்போது இல்ல, நான் நீதிமான், இயேசு எனக்கா ரத்தம் செஞ்சிருக்கிறார். நான் அதை செஞ்சேன், அந்த தர்மத்தை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், அதனால நான் நீதி இல்ல. அதெல்லாம் வெறும் சுத்த கந்தை. பைபிள் சொல்லுகிறது இயேசு எனக்கா நீதி செய்திருக்கிறார். சொல்லுங்க, எங்க? அல்லேலூயா. இயேசு என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். சொல்லுங்க, எப்படி? எப்படிங்க? எப்படி நீதிமானாக்குனாரு? நீங்க விசுவாசிங்க சரி. அதுக்கு அவர் என்ன செய்தார்? சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறார் எனக்காக. அவர் பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். இந்த நீதி, இதுதான் நீதி. அல்லேலூயா. அடுத்து சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம். இதெல்லாம் போட்டுக்கல. இந்த ஆயத்தம் இருந்துச்சுன்னா அடுத்துதான் நாம் என்ன செய்யறோம்? விசுவாசம் என்னும் கேடகத்தை தரித்துக் கொண்டவர். நான் ஏற்கனவே போன வாரமே இதை குறித்து தான் பேசுறேன். விசுவாசம் மகா பெரிய ஒரு கேடகம். எத்தனை போராட்டம், ஏன் நீ பாவத்திலே விழுந்தாலும் விசுவாசம், அந்த பாவத்தினால் நீ அமிழ்ந்து போக மாட்டேன். அது உன்னை திரும்ப திரும்ப உள்ள அமிழ்த்தாது. நீ விசுவாசம் என்னும் கேடகத்தை பாருங்க. தாவீதை குறித்து பார்க்கிறோம் 51ஆம் சங்கீதத்துல. நீ பாவம் செய்ய என்று சொல்லவில்லை. ஒருவேளை விசுவாசி பாவம் செய்ய வேண்டிய பாவம் செய்து விட்டால் என்ற சூழ்நிலை வந்தாலும் உன் விசுவாசம் உன்னை மேல கொண்டு வரும். சங்கீதக்காரன் எத்தனை காரியங்கள் உண்மை எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு பாவத்தில் இருக்க மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அதிகமாக இவன் இந்த பாவத்தில் பத்சேபாள் என்ற மனுஷனோட பாவத்தில் விழுந்து அவன் தேவனோடு தொடர்பு இல்லாம ஆயிட்டானா. அப்படி தொடர்பு இல்லாம ஆனாலுமே அவனுடைய காரியங்கள் பாருங்க. அந்த 51ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா அவன் சொல்ற ஒரு சில காரியம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. திறந்தரலும் அறிவிக்கும். பாருங்க, என் உதட என்னால துதிக்க முடியலையா, என்னால ஜெபிக்க முடியல, என் உதடுகளை திறந்தரலும், என் வாய் உம்முடைய புகழை. என்ன நம்பிக்கை? கர்த்தர் இன்னமும் எனக்கு வாய்ப்பு வச்சிருக்கிறாரு. விழுந்துட்டாமே தீர்க்கதரிசி என்ன செய்தான்? சத்தம் போட்டு போயிட்டான். முடிஞ்சது அப்படின்னு மத்தவன நினைச்சிருப்பான். அவ்வளவுதான். தீர்க்கதரிசி சத்தம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க அப்படி, நீ பாவம் செஞ்சுட்டு அப்படின்னு பாவத்தை சொல்லி 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 அடிச்சு அப்படி குழியில இறக்கிடுவாங்க. அல்லேலூயா. பாவம் செய்வதை நான் சரி என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு மனுஷன் பாருங்க, எத்தனை உண்மையான ஊழியக்காரர் இருந்தவங்க பாவத்தில் விழுந்து எந்திரிச்சிருக்காங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு தியோடர் வில்லியம்ஸ் என்ற ஒரு ஊழியக்காரர், அவர் ரொம்ப நாளா ஒரு பெண்ணோடு ஒரு தகாத உறவு பாவத்தில் இருந்தார். இருந்து கடைசியில் ஒரு நாள் அவரை பகிரங்கம் அறிக்கையிட்டாராம். அறிக்கையிட்டார். எனக்கு தெரியும், அவர் இறந்துட்டாரு. அவர் அந்த காரியங்களை செய்த நாட்கள் எனக்கு தெரியும். தியோடர் வில்லியம்ஸ் என்று சொல்லி அவர் FMPB என்ற பெரிய மிஷினரி இயக்கத்தின் உருவாக்குனவங்களில் ஒரு 4-5 பேர். அதில் ஒருத்தர் அவர். அதுபோக IEM என்ற மிஷினரி இயக்கம், அது இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மிஷினரிகளை வச்சிருக்குது. அந்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகரே அவர் தான், தியோடர் வில்லியம்ஸ். நீங்க போய் இதுல வாட்சி பாருங்க, கூகுளில் போட்டு பாருங்க, தியோடர் வில்லியம்ஸ் என்று போட்டு பாருங்க. அந்த IEM என்ற ஊழியத்தை உருவாக்குனவரே அவர் தான். இன்னும் அநேக மிஷினரி ஸ்தாபனங்களை உருவாக்குனவர். ஒரு நாள் பகிரங்கமா இருக்கிட்டாரு, நான்
இந்த குறிப்பிட்ட பெண்ணோடு தகாத உறவுல இருந்தேன் கொஞ்ச நாள் என்று சொல்லி பகிரங்கமா அறிக்கிட்டு அதோட விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பிச்சு அதுவும் ஓகோன்னு வளர்ந்துச்சு. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு மேகம் போன்ற சாட்சிகள். எதற்கு தெரியுமா? நான் எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. பாவத்திலே நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் பாவத்தையே சொல்லி சொல்லி பரிகசிப்பார்கள். பாவத்திலே நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் பாவத்தையே சொல்லி சொல்லி பரிகசிப்பார்கள். இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. இன்னைக்கு ஊழியக்காரங்க பாவத்தை, நீ பாவம் செஞ்சிட்டேன்னா அவ்வளவுதான், நீ விழுந்துட்டேல்ல, அவ்வளவுதான், நீ குழிதான் அப்படி சொன்னா எப்படிங்க எந்திப்பாங்க? தாவீது மாத்திரம் இந்த நம்பிக்கை கொள்ளாம இருந்தா எப்படி? நீங்க அந்த 51 சங்கீதம் வசனத்தை முன்னாடி வாசி பாருங்க, அந்த பிராக்கெட்ல இருக்கிறது. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு இன்னும் வெளியே வரல. அதனால சொல்றாரு, என் நாவை திறந்தருளும், என் உதடுகளை இன்னும் துதிக்க முடியாத நிலைமையில தான் இருக்கிறாரு. அந்த நிலைமையில தான் அந்த பாட்டை பாடுறாரு. ஹல்லேலூயா. நம்பிக்கை, இந்த பாட்டின் மூலமா அவர் நம்பிக்கை, ஒரு பாவிக்கு நம்பிக்கை கொடுக்கிறாரு தாவீது. நான் இந்த நிலைமையில இருந்தாலும் என்னை திரும்ப கர்த்தர் செய்தாரு, தூக்கி நிறுத்தினார். ஹல்லேலூயா. சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என்னுடைய நாவில் புது பாடலை கொடுத்தார், என்னுடைய அடிகளை உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எந்த நிலைமையில இருந்தாலும் சொல்லுங்க, விசுவாசம் என்னும் கேடகம். சொல்லுங்க, நீ தோல்வியில கிடந்தாலும், பாவத்துல கிடந்தாலும், குறைவுல கிடந்தாலும், துன்பத்தின் எல்லையில போய் நின்னாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் உன் விசுவாசம் என்னும் கேடகத்தை மாத்திரம் பிடித்துக்கிட்டே இரு. அந்த அடி விசுவாசத்தின் மேல விழட்டும். ஹல்லேலூயா. அந்த கேடகத்தின் மேல விழட்டும், உன் மேல விழாது. ஹல்லேலூயா. எப்படி இருந்தாலும் நீ எந்திருப்ப, விசுவாசம் மாத்திரம். என்னை நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் என் தேவன் என்ன செய்வார்? என்னை தூக்கி நிறுத்துவாரியா. அந்த நம்பிக்கை மட்டும் இல்லாட்டா உண்மையாவே நானும் எப்போ வீணா போயிருப்பேன். ஏன்னா நாங்க எந்த ஊழியக்காரட்டையும் வளரல. நல்லா நல்லா கொஞ்ச நாள் இருந்தேன். அவர் ஒரு இவாஞ்சலிஸ்டா இருந்தாரு, அவர் கூட கொஞ்ச நாள் இருந்தோம். ஆனா சபை என்று சொல்லி எந்த ஊழியக்காரத்துல நாங்க வளர்ந்தது கிடையாது. அதனால ஒரு சில காரியங்கள் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன்ல கூட கொஞ்சம் குறைவுகள் இருக்கலாம். ஏன்னா நான் எந்த ஊழியக்காரத்தையும் படிக்கல, சபை நடத்த படிக்கல. ஆண்டவர் அழைத்தாரு, ஏதோ ஊழியத்துக்கு போயிட்டே இருந்தோம். ஆண்டவர் முழு நேரத்துக்கு அழைத்தாரு, அழைத்த உடனே சபையை வச்சோம், நடத்த ஆரம்பிச்சிட்டோம். எங்கேயும் போய் ட்ரைனிங் எடுக்கல, யாரு கீழே இருக்கல. கத்தரி. அதனால சில வேளைகளில் தோல்வியா இருக்கு, சில வேளைகளில் வீழ்ச்சியா இருக்கு. ஆனால் ஒன்னே ஒண்ணு, என்னை அழைத்த ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற கேடகம் மாத்திரம், விசுவாச கேடகம். வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம். நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு, பயம் இல்லையே. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் இந்த கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், நான் துதிப்பேன். அல்லேலூயா.
உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவதே. விசுவாசம் தான் எங்களை இதுவரை கொண்டு வந்திருக்குது. விசுவாசம் தான் என்ன இதுவரை கொண்டு வந்திருக்குது. விசுவாசம் தான் அந்த சபையை இம்மட்டு வழி நடத்த கத்திருக்க கிருபையை விசுவாசத்தின் மூலமா தான் கொடுத்தாரு. தோல்வி வந்தப்போ விழுந்து போயிருந்தா அவ்வளவுதான். விசுவாசத்தை தூக்கி காட்டணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கவே முடியாட்டாலும் பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. அதையும் ஒரு சில ஆட்கள் சொன்னாங்க, இவனெல்லாம் பாட்டு பாடியே நரகத்துக்கு போயிடணும் அப்படின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்படி சொன்னாங்க. இவனெல்லாம் பாட்டு, ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஆராதனைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்போம்ல, அதனால அவங்களுக்கு அதெல்லாம் வராது. அதனால இவனெல்லாம் பாட்டு பாடி எது வராதோ அதை ஒன்னே செய்ய வேண்டியது, அதை தப்பா சொல்லிட வேண்டியது. இவனெல்லாம் பாட்டு பாடி நரகத்துக்கு போவான். பாட்டு பாடி பாடி தான் இவ்வளவுக்கு வந்திருக்கோம். இன்னும் மேல போய்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. கண்பானவர்களே, விசுவாசம் என்னும் கேடகம். குறிப்பா இன்றைக்கு நீ பாவத்துல விழுந்தாலும் சரி, இந்த நம்பிக்கை விட்டுறாத, இந்த விசுவாசத்தை விட்டுறாத. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஒருவேளை நீ அப்படி விழக்கூடாது. அதனால தான் சில பேர் அதை பிரசங்கிக்கிறது. நீ பாவத்தில் விழுந்தாலும் மேலே எந்திரிச்சு வருவேன், ஆண்டவர் தூக்குவார்னு சொல்றத பிரசங்க. ஏன்னா இதை சாதகமாக எடுத்துக்கொண்டு பிள்ளைகள்லாம் பாவம் செஞ்சிருவாங்களோ அப்படி சொல்லாமல் விட முடியாது. ஏன்னா பைபிள் நமக்கு அதான் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீ எங்க கிடந்தாலும் என்ன செய்வாராம்? அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் இயேசுவை மாத்திரம் விட்டுறாதீங்க. அந்த விசுவாச கேடகத்தை விட்டுறாங்க. என் நண்பர், என் நேசர், என் இயேசு என்ன செய்வார்? தூக்கி எடுப்ப. அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கட்டும். ஒருவேளை நீ இதை சாதகமா, நான் சொல்ற வார்த்தையை சாதகமா எடுத்துக்கொண்டு நீ பாவ வழியில போனாலும் உன்னை கர்த்தர் விட மாட்டாரு. ஹல்லேலூயா. உன்னை திரும்பமா கொண்டு வந்து சேர்ப்பார் விசுவாச பாதையில. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சாதகமா எடுப்பீங்களா வாலிப பிள்ளைகளு? நான் சொல்ற வார்த்தையை பாவத்துக்கு சாதகமா எடுப்பீங்களா? எடுப்பீங்களா? சொல்லுங்க. பாவத்துக்கு சாதகமா இல்லை. ஆனால் வாழ்க்கையில ஒருவேளை அப்படிப்பட்ட சம்பவம் நேரிட்டாலும் என் தேவன் அவர் உண்மை உள்ளவர். ஆமென். என்னது? நான் அடிக்கடி சொல்ற வசனம், நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்து தொடர்ந்து அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். ஹல்லேலூயா. நீ இதை செஞ்சியா, இந்த ஒன்ன மாதிரி நானும் செய்கிறேன் அப்படின்னு செய்யறது அவர் சுபாவம் இல்லை. ஹல்லேலூயா. அது அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். நீ உண்மை இல்லாதவளா போனாலும் அவர் உன்னை பின்தொடர்ந்து வந்துட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் உண்மை உள்ளவர், அழைத்தவரோ உண்மை உள்ளவர். அவர் உண்மை இல்லாதவரை நீ அங்க போனியா, ஓடு கஷ்டப்படு, நான் இங்க போறேன் உன்னை விட்டுட்டு போயிட்டார்னா பைபிள் சொல்கிறது அவர் தம்மை தாமே மறுதலித்தவர் ஆயிடுவார். நீங்க வாசிக்கலாம். ரெண்டு தீமோத்தேயின் புஸ்தகத்தில், 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 15. 2 தீமோத்தேயு 15 கிடையாதுமா. 2 தீமோத்தேயு 2:13. நல்ல கவனிங்க. நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். அவர் உண்மை இல்லாதவரா நம்மை போலவே அவரும் ஓடுற. நீ அவரை விட்டு ஓடுற, நீ ஓடுறியா? நீ இந்த சைடு 1 கிலோமீட்டர் போனா நானும் ஒரு சைடு, இந்த சைடு 1 கிலோமீட்டர் போயிடுறேன், உன்னை விட்டு விலகி போயிடுறேன் அப்படின்னு பதில் செய்தா அவர் தம்மை தாமே மறுதலித்தவர் ஆவாராம். பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. உன்னை விட மாட்டார். அல்லேலூயா. உன்னை என்ன செய்ய மாட்டாரு? விட மாட்டாருமா. வாலிப பிள்ளையே, வாலிப சகோதரனே, நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, ஒருவேளை நீ பாவத்தை தேடி போனாலும் சரி, நீ ஒரு முறை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தபடினால அவர் உன்னை விடவே மாட்டாரு. அல்லேலூயா. அவர் உன்னை தப்பவே, அவர் கைக்கு நம்மை தப்புவிப்பவன் யார்? சொல்லுங்க எல்லாரும், வாய் திறந்து சொல்லுங்க. அவர் கைக்கு என்னை தப்புவிப்பவன் யார்? தப்பவே முடியாது. நீங்க அவர் கையில வந்துட்டீங்க, இனி தப்பவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. எந்த நிலைமையில் இருந்தாலும் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. அது ஒரு கேடகம். பொல்லாங்கனியும் அக்னி அஸ்திரங்கள் எல்லாம்
அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசிக்க முடிப்போம். பொல்லாங்கன் அக்னி ஆஸ்திரங்களை எய்து கொண்டே இருக்கிறான். பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய். பொல்லாங்கன் எத்தனை அக்னி ஆஸ்திரங்கள் எரிந்தாலும் சரி, ஒருவேளை கொஞ்ச காலம் அது வேணா வாய்க்கிறது போல காணப்படலாம். ஆனால் விசுவாசத்தை தூக்கி காட்டிக்கொண்டே இருங்க. என் தேவன் நல்லவர், என் தேவன் என்னை விடுவிப்பவர், என் தேவன் என்னை பரிசுத்தமாக்குகிறவர், என் தேவன் நாளெல்லாம் என்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார், நாளெல்லாம் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார், அவருடைய ரத்தம் என்னை நீதிமான ஆக்கி இருக்கிறது என்ற விசுவாசத்தை பிடித்துக் கொண்டே இருங்கள். உங்களை மேல கொண்டு வருவாங்க. ஹல்லேலூயா. எந்த நிலைமை குறைவில் இருந்தாலும் சரி, தரித்திரத்தில் இருந்தாலும் சரி, பிரச்சனை இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, விசுவாசம். நீங்க ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்க, கர்த்தருக்குள்ள வந்துட்டீங்க. நீங்க நஷ்டப்பட முடியாது. ஏன்னா நீங்க நஷ்டப்பட்ட அவர் நஷ்டப்பட்ட மாதிரி. ஹல்லேலூயா. நீங்க இனி அசிங்கப்பட முடியாது. ஏன்னா நீங்க அசிங்கப்பட்ட அவர் அசிங்கப்பட்ட மாதிரி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்லி, நிந்தனைக்காரர்களே, நீங்க நிந்தனையில் பிரியப்படுவது எதுவரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறாரு சங்கீதக்காரன். நீங்க நிந்தனையில் பிரியப்படுவது எதுவரைக்கும் இருக்கும்? கொஞ்ச காலம். உன்னை நிந்திக்கிறவன் கொஞ்ச காலம் அந்த நிந்தனைக்காரன். அடுத்து அவர்கள் முன்பாக நான் பார்த்துக்கிறேங்க, எத்தனை பேர் என்னை நிந்தித்தவங்க, என்னை குறைவா பேசினவங்க முன்னாடி கர்த்தர் உயர்த்தி காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம விழுந்தோம்னா ஒரு சிலருக்கு சந்தோஷம். நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு ஆனந்தம். பேசினான்ல எப்படி ஆனந்தப்பட்டுறாதீங்க, ஆனந்தப்பட்டுறாதீங்க. நான் யாருக்கு அப்படி அவங்க வீணா போகணும்னு நினைக்கிறது இல்லை. நமக்கு விரோதமா ஆனந்தப்பட்டாலும் ஆண்டவரே அவங்க நல்லா இருக்கு. ஏன்னா கர்த்தர் அப்படிதான் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. உங்களை சபிக்கிறவர்கள் என்ன செய்யுங்க, நீங்க யாரையுமே சபிக்கிறதே இல்லை. என்ன சபிச்சாலும் எனக்கு விரோதமா பேசினாலும் அவங்க நல்லா இருக்கட்டும் தான் ஜெபம் பண்றது. அதுதான் நம்முடைய பழக்கம். ஆனா கர்த்தர் என்ன உயர்த்தி கொண்டுதான் இருக்கிறார். எத்தனை பேர் ஒரு சம்பவம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த ஒரு தடவை ஒரு ஊழியத்தில் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங், அதில் ஒரு ஊழியக்காரரை அவர் பிரசங்கமும் ஆராதனையும் அவர் நடத்தணும். அவருக்கு திடீர்னு வர முடியலன்னொடனே நான் அங்கே அவருக்கு அடுத்தபடி கொஞ்சம் முக்கியமான ஆள், 2-3 பேர் இருக்கிறாங்க, அதில் நானும் ஒரு முக்கியமான ஆள் வைங்களேன். அவர் என்னிடத்துல சொல்லாமல், நான் இப்படி போகிறேன், வெளியூர் போக வேண்டியது திடீர்னு, அதனால் நீங்கள் போய் எனக்கு போய் அதை பண்ணிருங்கன்னு ஒரு ஊழியக்காரர்கிட்ட சொல்கிறாரு. சொல்லி நீங்கள் போய் அதை செஞ்சுருங்க அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டா பிரச்சனை இல்லை. அவர் சொல்லி தயவுசெய்து இவரை மட்டும் விட்டுறாதீங்க அவர்கிட்ட சொல்கிறாராம். தயவுசெய்து இவர் என்னைய தயவுசெய்து ஃப்ளாரன்ஸ் பாஸ்டர் மட்டும் என்ன செய்கிறாங்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவரு இவரும் ரெடி ஆயிட்டாரு. திடீர்னு இவருக்கு ஒரு வேலை வந்துச்சு. வேலை வந்தோடனே அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்றாரு, பாஸ்டர் தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் எனக்காக போய் நடத்திருங்க. பாஸ்டர் என்னன்னு தெரியல, உங்களை மட்டும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனார். ஆனால் வேறு வழி இல்லை, நான் இப்போ உங்கள்கிட்ட தான் கொடுக்க வேண்டியிருக்கு, நீங்கள் போய் நடத்திருங்க. ஹல்லேலூயா. எனக்கு அடிக்கடி ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுப்பாரு, தாண்டி உன்னிடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. என்னது? அநேக ஆசீர்வாதங்கள் அநேகரை தாண்டி உன்னிடத்துக்கு வரும்னு சொல்லி அநேக நேரங்களில் இந்த வார்த்தை கொண்டு என்கிட்ட பேசுவார், தாண்டி உன்னிடத்துக்கு வரும் அப்படின்னு. அது மாதிரி தான் அன்னைக்கு வந்துச்சு, தாண்டி வந்துச்சு. ஹல்லேலூயா. நம்மளை கெடுக்கணும்னு நினைச்சாலும் அது என்னன்னு தெரியல, அவன் அவமானப்பட்டு போவானே தவிர நம்ம அப்படி நினைக்கிறதே இல்லை. இன்னைக்கு வரை நான் அவர்கிட்ட நல்லா பேசிட்டு தான் இருக்கிறேன், அவரு ஒன்றும் தெரியாத மாதிரி என்கிட்ட நல்லா பேசிட்டு தான் இருக்கிறாரு, நானும் நல்லா பேசிட்டு தான் இருக்கிறேன். அவங்க அவமானப்படணும், அவங்க கீழே போடணும் நான் நினைக்கிறது இல்லை. ஆனா உண்மையா ஒரு சிலர் பார்க்கிறேன், நம்மளை நிந்திக்கிறவங்க, நான் வீணா போகணும்னு நினைக்கிறவங்க அவங்க கீழே போயிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. எனக்கு கர்மன் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் உங்களை ஒரு நோக்கத்துக்காக உண்டாக்கி இருக்கிறாரு. விசுவாசம் என்னும் கேடகத்தை எந்த நிலைமையிலும் பிடிக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் இப்படி பிடிச்சுக்கோமே, விசுவாசம் கேடகம் எல்லாரும் பிடிங்களா அப்படி. இதுதான் என்னது, இது என்னது பிள்ளைகள்லாம்? லியா லியா கை இப்படி காட்டு. விசுவாசம் என்னும் கேடகம் சொல்லு சொல்லு. விசுவாசம் என்னும் கேடகம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். நாளில் சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசம் என்னும் கேடத்தை பிடித்துக் கொண்டவர்களாய்
பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம் ஐயா. எத்தனை சூழ்நிலைகள் விழுந்து போகும்படியாக, தோல்வி அடையும்படியாக, நஷ்டமடையும்படியாக வந்தாலும் நாங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நிற்கிறோம். நாங்கள் விழுந்து போவதில்லை. நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவரை எங்கள் கேடகமாக, அவர் மேல் கொண்ட விசுவாசத்தை எங்கள் கேடகமாக பிடிப்போம். அவர்கள் முறிந்து விழுந்தாலும் நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். நல்ல பிதாவை ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை பலப்படுத்தி இருக்கிறங்கப்பா. அந்த விசுவாசம் என்ன கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்கள் ஆண்டவரே. நாங்கள் அநேக காரியங்களில் ஒருவேளை விழுந்து கிடந்தாலும், தோல்வி அடைந்திருந்தாலும் நாங்கள் விசுவாச கேடகத்தை பிடிக்கிறோம். நாங்கள் ஜெயிக்கிற நாட்கள் வந்து விட்டது. இந்த வார்த்தை கேட்டுட்டோம். இனி நாங்கள் ஜெயிக்கிற நாட்கள். சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தில். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவற்றையும் மறவாதே.